வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக தனலட்சுமி. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 24 மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் முழுவதும் பரவலாக தொடரும் மழை. சென்னையில் சேதமடைந்த சாலைகள். நல்ல அரசை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களின் கடமை. டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. மியான்மர் சுரங்கப் பகுதியில் நிலச்சரிவு, 100க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு. குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன், இலங்கையை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து குமரி கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலையாக நீடிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். சென்னையில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் அதிகபட்சமாக 90 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே இந்த தாழ்வு நிலை காரணமாக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். விட்டு விட்டு மழை பெய்யும். சில நேரங்களில் கனமாகவும் இருக்கக்கூடும். சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் பரவலாக மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை முதல் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. சென்னை KK நகர், வடபழனி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல இடங்களில் சாரல் மழை பெய்து வருகிறது. தொடரும் மழை காரணமாக சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. மழையால் சென்னை மாநகரம் பெரும் பாதிப்புக்குள்ளான சென்னை நகரில் இயல்பு நிலை திரும்பியதை அடுத்து தற்பொழுது மீண்டும் மழை பெய்து வருகிறது. இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. சென்னை அடையாற்றில் வெள்ள நீர் வடிய தொடங்கியுள்ளது. ஜாஃபகான்பேட்டை அருகே உள்ள தரைப்பாலத்தின் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. எனினும் மீண்டும் மழை வந்தால் தாங்கள் பெரிதும் பாதிக்கப்படுவோம் என கரையோரமாக வசிக்கும் மக்கள் அச்சம் தெரிவித்தனர். இது பற்றிய தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. தமிழகத்தில் கடந்த ஒரு மாதமாகவே கனமழை பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் கடந்த 2 வாரமாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு, கூவம் நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த அடையாறு பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டிருந்ததன் காரணமாக கிண்டி, சைதாப்பேட்டை, ஜாபர்கான்பேட்டை, அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குடியிருப்புகள் நீரில் மூழ்கிய நிலையில் இருந்தன. ஆனால் கடந்த 3 நாட்களாக மழையின் அளவு குறைந்திருப்பதால் அந்த குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வெள்ள நீர் வடிந்துள்ளது. மோட்ரு கிட்டெல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு. எதுவுமே தண்ணி கூட மேலே இல்லை. அவ்வளோ அவஸ்தையாக இருக்குது. ஒரே குப்பை இருக்குது. எதுவுமே இல்லை. வெறும் சாதம் வரைக்கும் தான் போடுறாங்க. ஒரு பெட்ஷீட்டு, தலகா, இது பாய்க்கியெல்லாம் தண்ணியில் போயிடுச்சு. அதெல்லாம் கூட எதுவும் தரல. வீடு ஃபுல்லாக மூழ்கி போயிடுச்சு. எல்லாமே 2 மாதம் குழந்தையோட தூக்குறதுக்கு 3 நாள் போட்டு தான் தூக்கிட்டு வந்தாங்க. என்ன இது ஃபுல்லாக இது வரைக்கும் ஃபுல்லாக மூழ்கி உள்ளே எதுவும் கிடையாது. ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா பொருளும் நாசமாகி, இன்ஜின் எல்லாம் நாசமாகி, ஓடு எல்லாமே ஓடு வீடு எல்லாமே அப்படியே அவங்க எல்லாமே இதாகி போயிடுச்சு. ஆனால் அதே மாதிரி தண்ணி இங்கே அப்போ வந்து ரோட்டு தண்ணி நின்று போகிறதுக்கும் வழி கிடையாது. மேலும் இந்த ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய தரைப்பாலத்தின் வழியாக சென்ற வெள்ள நீர் முற்றிலுமாக இப்பொழுது வடிந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் வரும் நாட்களில் மழையின் அளவு அதிகரித்தாலும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டாலும் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் இப்பகுதி மக்கள் இருக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக ஈக்காட்டு தாங்கலிலிருந்து நந்தினி. சென்னை மாநகரம் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மாநகரத்தில் சுமார் 387.35 கிலோமீட்டர் நீளத்துக்கு நெடுஞ்சாலைகளும் 5623 கிலோமீட்டர் நீளமுள்ள உட்பிரிவு சாலைகளும் உள்ளன. சென்னை மாநகராட்சியால் பராமரிக்கப்படும் அந்த சாலைகள் 5 ஆண்டுக்கு ஒருமுறை மேம்படுத்தப்பட்டு வருகிறது.
இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கும் மேல் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. குறிப்பாக அண்ணா நகர், திருமங்கலம், போரூர், கே நகர், விமான நிலையம் செல்லும் சாலை ஆகியன மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை பெஞ்சு வந்து சார் ரோடு எங்கே போனாலும் ஒரே குண்டும் குழியுமா இருக்குது சார். பப்ளிக்கை வந்து நாங்கள் ஏற்றின்னு போய் வீட்டில் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வரலன்னா வந்து உடனே வண்டி நம்பரை நோட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. பொதுமக்களுக்கும் எங்களுக்கு தான் வந்து ரொம்ப விரோதமாகுது. அதனால் ரோடெலாம் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு கொஞ்சம் தண்ணிலாம் இது பண்ணால் எங்களுக்கும் பப்ளிக்கும் வந்து பிரச்சனை இல்லாமல் ஆட்டோ நாங்கள் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும். இந்த மெட்ரோ ஒரு சைடு இப்போ மழை பெஞ்சனால ரொம்ப அங்கங்கே பள்ளமாகி ரோடு அறுத்து போயிட்டு டயருங்க ரொம்ப கண்டமாயிடுது. சம்பாதித்து டயர் வாங்கி போகிறதுக்கே சரியாக போயிடுது. அவ்வளோ மோசமாக இருக்குது ரோடுங்க. டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ரோட்டு சரியில்லைனால பயங்கர டிராஃபிக் ஆகுது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் தண்ணீர் இருப்பு அதிகரித்துள்ளது. பூண்டி, சோழவரம், செங்குன்றம், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 11,057 மில்லியன் கன அடியாகும். அவற்றின் தற்போதைய நீரிருப்பு 9,323 மில்லியன் கன அடியாக உள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 2,963 மில்லியன் கன அடி தண்ணீர்தான் இருந்தது. 3,231 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் தற்போதைய தண்ணீர் இருப்பு 2,748 மில்லியன் கன அடியாக உள்ளது. நீர்த்தேக்கத்துக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 4,044 கன அடியாகவும் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 3,836 கன அடியாகவும் குறைந்துள்ளது. 881 மில்லியன் கன அடி கொண்ட சோழவரம் ஏரியில் 613 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது. ஏரிக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 711 கன அடியாக உள்ளது. ஏரியிலிருந்து நீர் வெளியேற்றம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. 3,300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட செங்குன்றம் புழல் ஏரியில் தற்போது 2,790 மில்லியன் கன அடி நீர் உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 2,211 கன அடியாகவும் நீர் வெளியேற்றம் வினாடிக்கு வெறும் 70 கன அடியாகவும் உள்ளது. மிகப்பெரிய ஏரியான 3,645 மில்லியன் கன அடி கொண்ட செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தில் தற்போது தண்ணீர் இருப்பு 3,172 மில்லியன் கன அடியாக இருக்கிறது. நீர்த்தேக்கத்திற்கு வரும் தண்ணீரின் அளவு 1,460 கன அடியாகவும் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1,500 கன அடியாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் ஏசியான் மாநாட்டில் இறுதி தீர்மானங்களில் பிரதமர் மோடி உள்பட தலைவர்கள் கையெழுத்திட்டனர். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் 13வது ஏசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளை இணைத்து புதிய ஏசியான் சமூகத்தை உருவாக்கும் தீர்மானமும் இயற்றப்பட்டது. அந்த தீர்மானங்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் பிரதமர் மோடி உள்பட பல்வேறு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். அதனையடுத்து கோலாலம்பூரில் நடைபெற்ற கிழக்காசிய நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். கிழக்காசிய நாடுகளின் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து மாநாட்டில் பல்வேறு தலைவர்களும் உரையாற்றினர். தமிழக அரசின் சமூக நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு திருமண நிதியுதவி மற்றும் திருமாங்கல்யத்திற்கான 4 கிராம் தங்க நாணயங்களை முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். 2015-2016 ஆண்டில் 1,47,000 பயனாளிகளுக்கு திருமண நிதி உதவியுடன் திருமாங்கல்யம் செய்வதற்கு 4 கிராம் தங்க நாணயங்களையும் வழங்குவதற்கு 703 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். திட்டத்தின் முதற்கட்டமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகள் 5 பேருக்கு திருமண நிதியுதவி மற்றும் திருமாங்கல்யம் செய்வதற்கான 4 கிராம் தங்க நாணயங்கள் ஆகியவற்றையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். நல்ல அரசை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களின் கடமை என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். ஆத்தூர் வலசையூரை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் இல்ல திருமண விழா சேலம் மாவட்டம் வலசையூரில் இன்று நடைபெற்றது. மணமக்கள் ரவிராஜ், வைஷாலி ஆகியோருக்கு மலர்ச்செண்டு கொடுத்து டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்தினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், இன்றைய சூழலில் அரசியல் என்பது தீண்டாமை என்ற தவறான சிந்தனை மக்களிடத்தில் உருவாகி இருப்பதாக தெரிவித்தார். நல்ல வாழ்க்கை, நல்ல தலைவர் வேண்டுமென்றால் நல்ல அரசை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களின் கடமை என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார்.
தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் தளத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும். படித்தவர்கள் ஆள வேண்டும், விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஆள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அவசரம் இல்லை, அதே நேரத்தில் பொறுமை இருக்கிறது. இளைஞர்கள் காத்திருக்க தயாராக இருக்கிறார்கள். ஆக அவருடைய கருத்துப்படி தான் நாங்கள் எங்களுடைய 68 கட்சி மாவட்டங்களுக்கெல்லாம் சென்று கலந்தாய்ந்து அங்கே பேசிய சகோதரர்களும் அதே போல இளைஞர்களும் மகளிரும் சொன்ன அடிப்படையில் தான் இந்த கட்சி 2016 தனித்து நிற்கும் என்று சொன்னோம். நிற்கும். அந்த நேரத்தில் நான் சொல்லி இருப்பது உங்களை போன்ற நல்லவர்களை நம்பித்தான் சொல்லி இருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த கட்சிக்கு வாக்களிப்பது என்பதும் இந்த கட்சியை வறுப்பது என்பதும் ஆதரிப்பது என்பதும் தனிப்பட்ட எனக்காக அல்ல என்பதை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நல்லது என்று எதிர்பார்த்தால் இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேக்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தில் ஊழலற்ற கட்சியாகவும் சிறந்த அரசியல் கட்சியாகவும் திகழ வேண்டும் என்பதே இந்திய ஜனநாயக கட்சியின் நோக்கம் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். வரும் சட்டப்பேரவை தேர்தலிலும் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என்றும் இந்திய ஜனநாயக கட்சி தனித்து போட்டியிடும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். ஒரு நேர்மையான தூய்மையான அப்பழுக்கற்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு வளர்ந்து வருகிறது என்று சொன்னால் அது இந்திய ஜனநாயக கட்சி. ஆகவேதான் அந்த துணிச்சலோடு எந்த காரணத்தை கொண்டும் இந்திய ஜனநாயக கட்சியின் மேல் ஊழல் கரை பட்டுவிடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் நாங்கள் துணிந்து சொல்லுகிறோம். இளைய கட்சியாக இருந்தாலும் சிறிய கட்சியாக இருந்தாலும் காத்திருப்போம். எந்த காரணத்தோடும் எந்த காரணத்திற்காகவும் நாங்கள் இந்த திராவிட கட்சிகளோடு கூட்டு சேர மாட்டோம் என்று உறுதியாக முடிவெடுத்து ஊரெல்லாம் இன்றைக்கு இந்த கட்சிக்கு போவோமா அந்த கட்சிக்கு போவோமா என்று தூது விட்டு கொண்டிருக்கிற நிலையில் நாங்கள் யாரும் சொல்வதற்கு முன்னால் இந்திய ஜனநாயக கட்சி தனித்து போட்டியிடும் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த விழாவில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலர் பி ஜெயசீலன், அமைப்பு செயலர் ஏகேடி வரதராஜன், மண்டல செயலர் மோகன்குமார் உள்பட ஏராளமான மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். குஜராத் மாநிலத்தில் நடைபெற்று வரும் உள்ளாட்சி தேர்தலில் முதல்வர் ஆனந்திபென் பட்டேல் உட்பட பலரும் வாக்களித்தனர். குஜராத் மாநிலத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதற்கட்டமாக அகமதாபாத், சூரத், வதோதரா, ஜாம்நகர், ராஜ்கோட் மற்றும் பாவ்நகர் ஆகிய 6 மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கும் 13,000 வாக்குச்சாவடிகளில் சுமார் 1 கோடி பேர் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். அகமதாபாத்தில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் மாநில முதல்வர் ஆனந்திபென் பட்டேல் வாக்களித்தார். வரும் 2017ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக நடைபெறும் முக்கியமான தேர்தல் என்பதால் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். 2ஆம் கட்ட தேர்தல் வரும் 29ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த மீனவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 600 படகுகளில் சுமார் 3000 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தனர். கச்சத்தீவு அருகே நள்ளிரவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் திடீரென்று தாக்குதல் நடத்தினர். 50க்கும் மேற்பட்ட மீனவர்களின் வலைகளை அறுத்தெறிந்த கடற்படையினர் படகுகளையும் சேதப்படுத்தினர். இதில் காயமடைந்த வர்கீஸ் என்பவரை சக மீனவர்கள் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அந்த ஒரு பெரிய நேவில் வந்து ஒரு 7-8 சின்ன போட்டை இறக்க விட்டாங்க. ஒவ்வொரு போட்டுகளாக பிடிச்சி இரும்பு குண்டும் கல் மேட்டு மரமரத்துக்கு வீசிட்டு போடு முடிவு எல்லாம் வெட்டி விட்டாங்க. திரும்பி 1 மணிக்கு கழிச்சு தூக்கி ஓடி போகு கடந்த எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போனதுக்கு ஒரு சில ஆள்களுக்கு கிடச்சது. இந்த நேவில் வந்து போடு 10 வரைக்கும் வாங்கி வெட்டி விட்டாங்க. அந்த போடு முடிவுகளை எடுக்க முடியல. கடலூரில் நள்ளிரவு முதல் மீண்டும் கனமழை, பாதிப்பு ஏற்படும் என மக்கள் அச்சம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை வழங்குவதில் திமுக முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் திமுக தலைவர் மு கருணாநிதி, பொதுச் செயலர் க அன்பழகன், முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உட்பட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி பேசினர். தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிகளை வழங்குவதில் திமுக முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். இன்றைக்கு அண்மையிலே ஒரு 14 நாட்களாக எந்த அளவிற்கு தமிழகத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட மழையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தொண்டாற்றுவதில், நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதில் திமுக தான் இன்றைக்கு முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பெரியகுளம் பகுதியில் உள்ள கீழ வடகரை கிராமத்தில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. வடகரை பகுதியில் உள்ள போடான் குளம் நிரம்பியதை அடுத்து குளத்திலிருந்து வாய்க்கால் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பெரியகுளம் கீழ வடகரையில் உள்ள ஸ்டேட் பேங்க் காலனி அருகே வாய்க்கால் கரை உடைந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகினர். தற்போது அந்த பகுதியில் வெள்ளத்தை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. வடங்குளத்தில் மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாகி போச்சு. தண்ணி கம்மியாக இருக்கும்போதே தண்ணி இந்த வாய்க்கால் லேசாக போயிட்டு இருந்துச்சு. அப்போயே இந்த வாய்க்காலை க்ளீன் பண்ண சொல்கிறதுக்காக வேண்டி பஞ்சாயத்து யூனியனில் 2 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணி யாரும் வரவே இல்லை. இப்போ தண்ணி ஃபுல்லாக இடுப்பளவு தண்ணி நிற்குது. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னால் சொன்ன பின்னால் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஜேசிபியை வச்சு. அரியலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தொடர்ந்து 4வது வாரமாக வாரச்சந்தை வணிகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் வாரச்சந்தைக்கு அரியலூரில் இருந்து மட்டுமல்லாது மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் காய்கறிகளை வாங்கிச் செல்வது வழக்கம். இந்த நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழை இன்று காலை முதல் மீண்டும் தொடர்வதால் சந்தைப்பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் வாரச்சந்தை வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள வணிகர்கள் சந்தைப்பகுதியில் சிமெண்ட் தளம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வார சந்தைக்கு வந்துட்டு இருக்கோம். 3 வாரமாக மழை பெஞ்சு இந்த மாதிரி ஒலையாக இருக்குது. யாருமே இது பார்க்கல. கொஞ்சம் மேலே வலிச்சு கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சந்தையில் காய்கறி வாங்குறது ஒலையில் வாங்குறதுனா கொஞ்சம் சங்கடமாக அருவருப்பாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும்னு பார்க்குறோம் நாங்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு பரவலாக மழை பெய்தது. விழுப்புரத்தில் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். இதேபோல் கள்ளக்குறிச்சி, மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பெய்த கனமழை காரணமாக நீர்நிலைகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்றிரவு பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து வரும் நிலையில் புதுக்கோட்டையில் போதிய அளவு மழை இல்லாததால் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்திருந்தனர். இந்த நிலையில் அறந்தாங்கி, ஆலங்குடி, திருமயம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று பெய்த மழை விவசாயிகளை ஆறுதல் அடையச் செய்துள்ளது. நேற்றையிலேருந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் நல்ல மழை பெஞ்சுன்னா குளம் குட்டை ஏறும். ஆனால் அதுவும் தூர் வரல, ஒன்றும் இல்லை, தண்ணி வரவும் வழி இல்லை. ஆனால் இது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மழை பெஞ்சுன்னா நல்லா இருக்கும். கோவையில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் முக்கிய பகுதிகள் கனமழை பெய்ததால் சாலையோரங்களில் மழைநீர் தேங்கி நின்றது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கோவை மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது மழை அளவு குறைந்துள்ளதால் மீண்டும் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் இன்று காலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதேபோல் திருக்கானூர், மதகடிப்பட்டு, பாகூர், அரியாங்குப்பம் போன்ற கிராம பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அந்த பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கடலூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் மீண்டும் பாதிப்பு ஏற்படலாம் என்று மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டது.
மழை குறைந்ததால் மாவட்டத்தின் இயல்பு நிலை திரும்பி வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. நேற்று நள்ளிரவு முதல் மீண்டும் பெய்து வரும் கனமழை காரணமாக மீண்டும் வெள்ளம் ஏற்படலாம் என்று மக்கள் அச்சம் தெரிவித்தனர். மழைநீர் தேங்காதவாறு வடிகால் வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப அதிகமான தண்ணியாக இருக்குதுங்க. புள்ள குட்டிங்க நடக்க முடியல. மார்க்கெட்டெல்லாம் இந்த வீதி தான் போய் ஆகணும். எங்கேயுமே போகிறதுக்கு வசதி இல்லாத இருக்கிறோம். வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. ஓவரான தண்ணி. ஒரு நாள் நான் நேற்று தான் நின்று இருந்தது. இன்றைக்கி அதிகமான தண்ணியில் எங்கேயும் வெளியே போக முடியல. தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் அதிக அளவாக புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் 90 மில்லிமீட்டரும், ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி மற்றும் புதுச்சேரியில் 70 மில்லிமீட்டரும், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் 50 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் குடவாசல், விழுப்புரம், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் 40 மில்லிமீட்டரும், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் 30 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. வடசென்னை, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், மதுரை மாவட்டம் மேலூர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி, நீலகிரி மாவட்டம் குன்னூர், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஆகிய பகுதிகளில் 20 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, திருச்சி மாவட்டம் மருங்காபுரி, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட இடங்களில் 10 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் நேற்று பரவலாக பெய்த வடகிழக்கு பருவமழையால் தென் மாவட்ட அணைகளில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. முக்கியமான அணைகளின் முழு கொள்ளளவையும் தற்போதுள்ள நீர்மட்டத்தையும் பார்க்கலாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 87.95 அடியாகவும், முல்லைப்பெரியாறு அணை நீர்மட்டம் 135.40 அடியாகவும் உயர்ந்திருக்கிறது. பவானிசாகர் அணை நீர்மட்டம் 72.96 அடியாகவும், சோலையாறு அணை நீர்மட்டம் தற்போது 94.40 அடியாகவும் உள்ளது. பரம்பிக்குளம் அணையின் நீர்மட்டம் தற்போது 54.95 அடியாகவும், ஆழியார் அணை நீர்மட்டம் 114.70 அடியாகவும் உயர்ந்திருக்கிறது. அமராவதி அணை நீர்மட்டம் தற்போது 77.97 அடியாகவும், திருமூர்த்தி அணை நீர்மட்டம் 50.37 அடியாகவும் அதிகரித்திருக்கிறது. கிருஷ்ணகிரி அணை நீர்மட்டம் தற்போது 51.07 அடியாகவும், சாத்தனூர் அணை நீர்மட்டம் 111.25 அடியாகவும் அதிகரித்துள்ளது. வைகை அணையின் தற்போதைய நீர்மட்டம் 63.85 அடியாக அதிகரித்திருக்கிறது. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 123.16 அடியாக உயர்ந்துள்ளது. பேச்சிப்பாறை அணை நீர்மட்டம் 45.40 அடியாகவும், பெருஞ்சாணி அணை நீர்மட்டம் 74.25 அடியாகவும் உயர்ந்து இரு அணைகளும் நிரம்பும் தருவாயில் உள்ளன. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 109.15 அடியாகவும், மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 78.80 அடியாகவும் உள்ளது. தூத்துக்குடி அருகே அடுத்தடுத்து நடந்த 2 விபத்துகளில் பெண் ஒருவர் பலியானார். 20க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் அருகே உள்ள அரசன்குளம் 4 வழிச்சாலையில் சென்னையில் இருந்து கன்னியாகுமரிக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அப்பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த 108 ஆம்புலன்ஸ் மீது மற்றொரு தனியார் பேருந்து மோதியது. இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கனிஷ்டா என்ற பெண் அதே இடத்தில் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 20க்கும் அதிகமானோர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்தடுத்து நடந்த 2 விபத்துகள் குறித்து கயத்தார் காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செர்பியாவில் ராணுவத்தினர் பாதுகாப்பு ஒத்திகை, தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
மியான்மர் நாட்டில் கச்சின் மாநிலத்தில் நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கி சுரங்க பணியாளர்கள் 100 பேர் பலியாகினர். மியான்மர் நாட்டின் கச்சின் மாநிலத்தில் பஹான் பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் அரிய வகை ஜேட் கற்கள் வெட்டியெடுக்கப்படும் சுரங்கங்கள் அமைந்துள்ளன. அணிகலன்களில் பயன்படுத்தப்படும் இந்த வகை கற்களை வெட்டியெடுக்கும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டிருந்த பொழுது திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த விபத்தில் பலர் பலியானதாகவும் 100 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இன்னும் பலர் உள்ளே சிக்கியிருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் ஆபத்து உள்ளதாகவும், சுரங்கப் பகுதியில் உள்ள மணல் பகுதி மிகவும் லேசாக இருந்ததால் மீட்பு பணியில் சிக்கல் நிலவுவதாகவும் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். செர்பியாவில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்திகையின் போது தீவிரவாத தாக்குதல்களை கட்டுப்படுத்தும் வகையிலான பயிற்சிகள் நிகழ்த்தி காட்டப்பட்டன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை அடுத்து செர்பியாவின் அகதிகளை அனுமதிப்பதில் நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் செர்பியாவின் பெல்கிரேட் நகரில் நடத்தப்பட்ட தீவிரவாதத்திற்கு எதிரான பாதுகாப்பு ஒத்திகையில் முப்படையினர் ஈடுபட்டனர். மேலும் தீவிரவாதிகளின் பிடியில் இருந்து பிணை கைதிகளை மீட்பது போன்ற நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. இதனையடுத்து தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என்றும் அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். ATP வேர்ல்ட் டூர் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ரோஜர் ஃபெடரர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உலகின் முன்னணி டென்னிஸ் வீரர்கள் பங்கேற்கும் ATP வேர்ல்ட் டூர் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த டென்னிஸ் தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் உலகின் 3ஆம் நிலை வீரரான சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் சகநாட்டு வீரரான ஸ்டான் வாவ்ரிங்காவை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 7-5, 6-3 என்ற நேர் செட்களில் ரோஜர் ஃபெடரர் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு நுழைந்தார். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் உலகின் முதல்நிலை வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச்சை ஃபெடரர் எதிர்கொள்ள உள்ளார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற பள்ளிகளுக்கிடையிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னையைச் சேர்ந்த பள்ளி அணி கோப்பையை வென்றது. கோயம்புத்தூர் அவினாசி சாலையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற போட்டியில் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 18 பள்ளிகள் பங்கேற்றன. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டியில் சென்னை வேலம்மாள் பள்ளி அணி முதலிடத்தையும், கோயம்புத்தூர் பாரதி பள்ளி அணி 2ஆம் இடத்தையும், திருச்சி கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி 3வது இடத்தையும் வென்றன. தூத்துக்குடியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான நீச்சல் போட்டியில் திரளான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்ட நீச்சல் கழகம் சார்பில் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற நீச்சல் போட்டிகளை மாவட்ட விளையாட்டு அலுவலர் தீர்தேஸ் தொடங்கி வைத்தார். 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 8 பள்ளிகளைச் சேர்ந்த 163 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பெரம்பலூரில் நடைபெற்ற முதல்வர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் திரளான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டுத் திடலில் முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை தொடங்கிய தனிநபர் போட்டிகளான தடகளம் உள்ளிட்ட போட்டிகளிலும், நேற்று தொடங்கிய கைப்பந்து, கபடி உள்ளிட்ட குழு போட்டிகளிலும் திரளான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெறுவோர் மண்டல அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெறுவர். முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டி நடக்குது. நேற்று நடந்துச்சு, இன்னைக்கு நடக்குது. இங்கே வந்து ஃபுட்பாலு, வாலிபாலு, கபடி இந்த மாதிரி போட்டி நடக்குது. நான் வந்து ஃபுட்பாலு கலந்துக்கிட்டேன். நான் வந்து இதில் ஜெயிச்சுட்டேன். இதே மாதிரி நான் வந்து மண்டல அளவிலும் போய் ஜெயிப்பேன், மாநில அளவிலும் போய் ஜெயிப்பேன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் முழுவதும் பரவலாக தொடரும் மழை. சென்னையில் சேதமடைந்த சாலைகள். நல்ல அரசை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களின் கடமை. டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. மியான்மர் சுரங்கப் பகுதியில் நிலச்சரிவு, 100க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.